இந்த வீடியோ நம்ம கூலி வேஸ் கேப்டன் பிரபாகரன் இந்த வசூல் மோசடின்றது கேப்டன் பிரபாகரனுக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சு. அதாவது கூலியை தூக்கி சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமாக எல்லாரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவனே ஒரு மனுஷனுக்கு பில்டப் பண்ணலாம், ஆனால் ஓவரா இந்த அளவுக்குலாம் பில்டப் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு தான் தோணுச்சு. இதை நான் நேற்றே வந்து வீக்லி டாப்ல பேசும்போதே நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. ஆக்சுவலி விஜயகாந்த் இங்கே தப்பாக பேசணுன்ற இன்னும் யாருக்குமே வரப்போறல, அது எனக்கும் வராது. ஆனால் ஒரு விஷயம் நடக்காமலே அது நடந்ததுன்னு பொழுது அது விஜயகாந்தா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய உருட்டுலாம் உருட்டாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நியாயமான விஷயங்களை ஒரு நேர்மையான ரசிகர்களுக்கு அதில் போட்டு போகிறேன். அதை கேட்கறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம். சரி, இப்போ நம்ம கூலிக்கு டெய்லி வந்து டே பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டுட்டு இருந்தோம். அது வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகல. இனி கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 கோடி வரைக்கும் தான் வேல்டு வைடாக கலெக்ஷன் வரும். ஸோ அதனால 15 நாள் வரைக்கும் கூலி எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்குன்னு பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் 138 கோடி 45 லட்சம் ரூபாய், ஆந்திரா தெலுங்கானால 67 கோடி 2 லட்சம், கேரளால 24 கோடி 58 லட்சம், கர்நாடகால 44 கோடி 5 லட்சம், நார்த் இந்தியால 47 கோடி 65 லட்சம், ஓவரால் இந்தியால 321 கோடியே 75 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 176 கோடியே 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடா 498 கோடி என்னோட ட்ரேடிங் ரிப்போர்ட் படி கலெக்ட் பண்ணிருங்க. ஆக்சுவலி இது வந்து சில இடத்துல நம்ம ப்ளூ தகவல்லாம் பார்த்தீங்கன்னா 505 கோடின்னு போட்டுருக்காரு நினைக்கிறேன். எது எப்படியோ கிட்டத்தட்ட 15 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா 500 கோடி கூலி நெருங்கிச்சுன்றது கன்ஃபார்ம்டான ஒரு ரெக்கார்ட். சரி, இப்போ கூலி படத்தோட வசூலை பார்த்துட்டோம். கேப்டன் பிரபாகரனுக்கு 10 நாளைக்கு எவ்வளவு வசூல் வந்துருன்னு பார்ப்போம். இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. முதல் நாள்ல இந்த படத்துக்கு ஓப்பனிங்கே இல்ல, 42 லட்சம் தான் கலெக்ட் ஆச்சு. படம் வந்து 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அடுத்து சனிக்கிழமை 23ஆம் தேதி ரெண்டாவது நாள் வசூலா 86 லட்சம் கலெக்ட் பண்ணுச்சு. மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை 30 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு. நாலாவது நாள் திங்கக்கிழமை ஆனா 1 கோடியே 96 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இங்க இன்னொரு முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பிறந்த நாள் அன்னைக்கு, அதனால வந்து எல்லாத்தோட வசூல் அதிகமா இருக்குன்ற மாதிரி ஏத்தி போட்டுக்கலாம் விட்டுருங்க. ஆனா 5வது நாள் 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கான். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஃபெஸ்டிவலும் கிடையாது, ஆனா படம் பிக்கப் ஆயிடுச்சா, அதனால இவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு. ஓகே, 6வது நாள் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. புதன்கிழமை 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. அதாவது படம் வந்து பிக்கப் ஆகி போயிட்டே இருக்கான். இந்த பிள்ளையார் சதுர்த்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா 9 கோடியே 24 லட்சம் ரூபாய் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 10 கோடி கிட்ட வந்துருச்சுங்க. சரி, இப்ப நேத்து வந்து இவங்க கலெக்ஷன் படி பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடிக்கு மேல போயிட்டு இருக்குமா, ஒரு 12 கோடி கிட்ட வந்துச்சா. சச்சின் படம் ரிலீஸ் ஆகி அதோட டோட்டல் வசூலா 12 கோடி ட்ரேடிங் ரிப்போர்ட்ல வந்து, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ரிப்போர்ட்லயே 12 கோடி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க 10 நாளைக்குள்ளே. சச்சினை மிஞ்சியே கேப்டன் பிரபாகரன். இதுக்கு இதான் நான் வீடியோ போடவே வரேன். ஏன்னா சச்சின் படம் எவ்வளவு தேட்டரில் போட்டாங்க, எவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லா போச்சு, இங்க கேப்டன் பிரபாகரன் எப்படி போகுது. இத்தனைக்கும் கேப்டன் பிரபாகரனுக்கு டிக்கெட்லாம் கம்மியா, ஆனா இவ்வளவு காசு வருதுன்றத என்ன கொஞ்சம் கூட யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? 2 கோடி 1.5 கோடிலாம் இன்னைக்கு எல்லாம் கூலி படம் சொல்றேங்க. ஒரு வாரமாக பாத்தீங்கன்னா படம் தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி 25 லட்சம் தான் வீக் டேல வசூல் பண்ணிட்டு இருக்கு. கூலி எத்தனை தேட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்கான்? 1 கோடி 25 லட்சம் தாங்க வருது. 2.5 கோடிலாம் எவ்வளவு தேட்டரில் போகணும், எவ்வளவு ஹவுஸ்ஃபுல் போகணும், டிக்கெட் ரேட்டு என்னடா, என்ன மண்டையில மூளை இல்லாத மீடியா பேச சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு புரியல. நீங்க ஃபேக்கா வந்து ஏதோ ரஜினி அடிக்கணும்ன்ற மாதிரி இப்ப விஜயகாந்த் தூக்கி சாப்பிட்டார். கண்டிப்பா விஜயகாந்த் தூக்கி சாப்பிட்டாருன்னா ரஜினி அடிச்சிட்டார் நானே சொல்லுவேன். ஆனா அடிக்காமலே இங்க போலியா வந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டு எல்லாரும் கூலியை மிஞ்சி கேப்டன் பிரபாகரன், ரஜினியை மிஞ்சி விஜயகாந்த்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது பாஸ். நீங்க ரியலா கேம்ல ஜெயிச்சுட்டு சொல்லுங்க, நானே கூட சேர்ந்து சொல்லுவேன். இப்ப கூட சென்னையில போய் டிக்கெட் நியூல பாருங்க, எத்தனை தியேட்டர் ஷோ குறைச்சிருக்காங்க, எவ்வளவு புக் ஆயிருக்குன்னு பாருங்க. ரோஹினி தேட்டர்லயே போய் பாருங்க, புக்கிங்கே கிடையாது. சரி, சென்னையை விட்டுருப்பா, தமிழ்நாட்டில் கூட எங்கெங்க புக்கிங் ஆகுதுன்னா தர்மபுரியில் போய் பார்க்குறேன், அங்கேயும் டிக்கெட்ல ஒரே ஒரு தேட்டர் தான் ஓடுது. ஷோஸ் வந்து அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகல பெருசா. கால்வாசி தேட்டர் கூட நிறைய. சரி, ஷோ டைம்ல ஃபில் ஆகுதா? இனிமே தேட்டருக்காரங்க வந்து யாராச்சும் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்களா, இல்ல கம்பெனி சைட்ல இருந்து வந்து வசூல் கொடுத்துருக்காங்களா? எல்லா படம் பார்த்தீங்கன்னா 3 கோடி 5 கோடி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அது ஒரு நல்ல வசூல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இங்க ஃபேக்கா இவ்வளோ வந்துடுச்சு அவ்வளோ வந்துடுச்சு, அதெல்லாம் தாண்டி 500 கோடி வசூல் பண்ண கூலி எங்க இருக்கு, 5 கோடி வசூல் பண்ண கேப்டன் பிரபாகரன் எங்க இருக்கு? மலைக்கும் தூசுக்கும் உண்டான சமயம் இது. கேட்டா வந்து கேப்டன் பிரபாகரன் பழைய படம் ரீரிலீஸ் படம் தெரியுதுல்ல, அப்புறம் இது கூலி கூட வந்து மோதிக்கிட்டு படையப்பா வரும் ரீரிலீஸ் படம், அந்த படம் எப்படி வருதுன்னு பாருங்க. அதை நீங்க வச்சு இங்க கேப்டன் பிரபாகரன் ஓப்பனினா. ஆனா கூலி கூட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பழைய படம் தெரிஞ்சுன்னா அத்தோட விட்டுருங்க. இங்க ஆட்கள் போய் பெருசா பார்க்கலைங்க, தேட்டர்கள்லாம் குறைஞ்சிடுச்சு. வேண்டுமே நிறைய பேர் வந்து விஜயகாந்தை பத்தி பேசினா பெருசா போகுதுன்ற மாதிரி நிறைய பேர் போட்டுட்டாங்க. நம்மளுக்கு இந்த ஆடியன்ஸோட அந்த புல்லிங் கோர்ஸ்லாம் பெருசா பேசணும்னு அவசியம் கிடையாது. இங்க ரியலாவே பாத்தீங்கன்னா உங்க கையிலேயே போன் இருக்குல்ல, டிக்கெட் நியூ புக் மை ஷோ ஓபன் பண்ணி பாருங்க, எத்தனை ஷோ ஓடுது, எத்தனை டிக்கெட் புக் ஆகுதுன்றதெல்லாம் பாத்துங்க. இல்லையா ஒட்டு மொத்தத்தில் எத்தனை தேட்டர்ல ஓடுதுன்ற கலெக்ஷன் தெரியுமா? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு இவங்க போடுற வசூல்லாம். இந்த கேப்டன் பிரபாகரன் ஓரளவுக்கு நல்லா இப்ப கலெக்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஆரம்பிக்காமல் தான் ரொம்ப மந்தமா இருந்தது, ஆனால் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு லாப படம் அப்படின்ற அளவுக்கு வந்துருக்கு. ஏன்னா அவங்க பிரிண்டிங்கே நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஓகே, எனிவே அவங்க 4K தொழில்நுட்பம் அப்புறம் தேட்டர் ரிலீஸ்லாம் ஒரு பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் ஒரு 3 கோடி 5 கோடி மேலே வந்திருக்குன்றது இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு படம். ஆனால் தேட்டர்கள் குறைச்சிட்டாங்க, பெரிய வசூலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, 1 கோடி தோறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. இதுக்கு நான் வீடியோ போடாமல் தான் போயிடணும்னு பார்த்தேன். நேற்றே பேசிட்டோம் போதும்னு நினச்சேன். ஆனால் எங்க பாரு வந்து கூலியை தூக்கி சாப்பிட்ட கேப்டன் பிரபாகரன்னா முடியலைங்க. ரியலாக ஒரு படம் வந்து ஓடுதுன்னா நீங்கள் பேசுங்க. ஆனால் இது ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணுறதுன்றது, கூலியை ஆல்ரெடி அவ்வளோ பேர் அடித்து அது நொந்து நூடுல்ஸ் ஆகி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை இன்னும் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஓவர் பில்டப் கொடுத்து
கொடுத்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு சினிமா ஃபேனெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. கேப்டன் பிரபாகரனை பற்றி இங்கே தப்பாக சொல்ல வரல. ஆனால் கூலியை தூக்கி சாப்பிட்ட கேப்டன் பிரபாகரன் சொன்னீங்கன்னா அது தப்புன்னு தான் சொல்ல வரேன். ஆக்சுவலி ரியலாகவே கேமில் ஜெயிச்சுட்டு நீங்கள் தான் கெத்துன்னு சொல்லிங்க. உங்களை யார் வேணான்னா கூலி அது மட்டும் சிவனேன்ட்டு ஓடிட்டு இருக்கு. கேப்டன் பிரபாகரன் ஏதோ அந்த படம் ரீரிலீஸ்க்கான அந்த ஒரு வசூலை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இங்கே தூக்கின்னு வந்து நீங்கள் முடிச்சு போட்டீங்க பார்த்தீங்களா, அந்த முடிச்சுக்கு தான் வந்து இங்கே நான் பதில் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி இங்கே விஜயகாந்தியும் எனக்கு பிடிக்கும், ரஜினிகாந்தியும் எனக்கு பிடிக்கும். அதை தாண்டி யார் இங்கே ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் நிற்பேன். அது விஜயகாந்தா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும். ஏன்னா ஜெயிக்கிறவங்க தான் சினிமாவோட செல்ல பிள்ளை. ஸோ அவங்கள தான் பூஸ்ட் அப்டாக பேசுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ஆக்சுவலி உங்களை மாதிரிலாம் இங்கே நடிகர்களை பிரித்து பார்க்கறது என் வேலை கிடையாது. யாரோட வெற்றி அதிகமாக இருக்கோ அவங்கள தலையில் தூக்கி வச்சு பேசுறது தான் என் வேலை. அப்படி பார்க்கும்போது இங்கே ரஜினிகாந்தோட கூலி மலைடா, அது மலை. எத்தனை சாக்கடை அதை சூழ்ந்து நின்னாலும் அது மலை மாதிரி இன்னும் ஏதோ ஒரு வசூலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஐ மீன் நான் சாக்கடைன்னு சொல்ல வருது. இந்த மாதிரி நிறைய ஆரம்பத்துலேருந்தே ரிவ்யூவர்ஸ் அடிச்சது, அப்புறம் நிறைய தற்கூறிகள் வந்து படம் நல்லா இல்லை அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக பேசிகிட்டு இருக்க சில விஷயங்களை சொல்லிட்டு வரேன். நான் என்னோட நிலைப்பாட சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் திருப்பியே வந்து நீங்கள் விஜயகாந்தை நான் தாழ்த்தி பேசுகிறேன் அப்படிலாம் கிடையாது. அவரை தாழ்த்தி பேசலாம், யாருக்கும் வாய் வரப்போறல, அது எனக்கும் வரப்போறதில்ல. ஆனால் இங்கே ஃபேக் வசூலாக ஒரு சில படங்களை வந்து நீங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்கன்னும் போது அதை பற்றி பேச வந்திருக்கேன். ரீ ரிலீஸ்னால் அது கில்லி மட்டும்தாங்க. கில்லி உங்களுக்கு எப்படி ஓடிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். புது படத்துக்கு இணையாக தேட்டருக்கிலே பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயும் மெயின் ஷோ போட்டு அவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அந்த படத்துக்கு போச்சு. சச்சினும் அதே தான் சொல்கிறேன். ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு எங்கடா அந்த மாதிரிலாம் போகுது, ஏன்டா இம்சப் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. போகலன்னா விட்டுருங்களேன், எதுக்கு முட்டு தரீங்க? அப்படி போகலன்னா தேட்டரில் நீங்கள் போய் பார்த்து போக வச்சு அதை பெருசாக பேசுங்க. கமெண்ட்டை மட்டும் இங்கே போட்டாக்கா அது பெருசாகிடாது. இல்லை சும்மானே விஜயகாந்தி நீ நல்ல பேர் வந்துட்டு இருக்க, அதோட சேர்த்து நம்மளும் வந்து பல்ட்டி அடிச்சு அப்படியே பேசுவோனாக்கா அதெல்லாம் வந்து ஃபேக்குங்க. ஒரு படத்தோட கலெக்ஷன் ஆகா அதுக்கு ரியலாக என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தேட்டரிக்கல் கவுண்டை பாருங்க, அந்த படத்தோட டிக்கெட் ரேட்டை பாருங்க. அதுக்கெல்லாம் வந்து 1 கோடி வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லைங்க. ஆக்சுவலி இந்த ஒரு சின்ன கால்குலேஷன் கூட போட தெரியாத முட்டாளுகளாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இந்த கூலி பேஸ் கேப்டன் பிரபாகரன் அந்த வசூலெல்லாம் நம்புறேன். உங்ககிட்ட நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், கூலி மலைங்க 500 கோடி வசூலை தாண்டி இருக்கு. ஆக்சுவலி கோட்டை விட அதிக வசூல் எடுத்திருக்கு. விஜய்க்கும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க, ஆனால் இப்போ ரஜினிக்கும் பெருசாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் விஜயோடைய கோட்டை மீறி இங்கே ரஜினியோட கூலி 500 கோடி வசூல் பண்ணியிருக்குன்றத நான் விஜயகாந்தை டம்மி பண்ணிட்டேன், இப்போ விஜயும் டம்மி பண்ணுற, ரஜினி மட்டும் தூக்கி பேசுகிறேன் அப்பதான் புரிஞ்சுப்பீங்க சாதாரணமாக. ஆனால் அது கிடையாதுங்க. இங்கே ரியலாக எந்த படம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அந்த படத்தை தான் பேசுவேன். இதுவே நாளைக்கு படையப்பா ரீ ரிலீஸ் ஆகி கில்லியை விட பெருசாக போடலனா படையப்பா படத்தை வந்து கில்லிக்கு கீழே தான் நீங்கன்னு சொல்லி தான் பேசுவேன். இங்கே தான் உண்மையை பேசினா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? உண்மையாக ட்ரேடிங் ரிப்போர்ட்லாம் ரொம்ப கலெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதை பார்க்குறது இன்றைக்கி ஆள் கிடையாது. அதனால் நான் பாக்ஸ் ஆஃபீஸ் போகிறதே நிப்பாட்டிட்டேன். ஆனால் ஃபேக்காக வந்து அந்த ப்ரிடிக்ஷன் ரேஞ்சில் ஏதோ பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்லாம் பெருசாக போட்டு அதையெல்லாம் போட்டாக்கா இன்றைக்கி பார்க்குறது எக்கச்சக்கமாக வராங்க. எனிவே உண்மைக்கு எப்பவுமே வந்து வாய்ஸ் இல்லைன்னு தெரியும். அதனால தான் நானும் சில கோக்குமார் வேலைக்கெல்லாம் பண்ணி சில என்ன பண்ணுறது சேனலில் பெருசாக ஓட்டி ஆகணுமே. ஆனால் உண்மையோட குறவலையை ஓவராக நெரிக்கும் போதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுங்க. ஆனால் நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன்ப்பா, கூலியை தாண்டி கேப்டன் பிரபாகரன் வசூல் பண்ணிடுச்சுன்றத ரியல் ரெக்கார்டை காட்டுங்க யாராச்சும் ஒருத்தவங்க. இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லா தேட்டருக்கிலையும் வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் அனலைசிஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரியலாக காட்டலாம். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய இடத்துல போய் கை வச்சு பார்க்கணும்ப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் பண்ணாலும் கையில் இருக்கிற டிக்கெட் நீ புக் மை ஷோ பார்த்துட்டே பேசுங்க. சும்மா ஏதோ விஜயகாந்தை பற்றி தப்பாக பேசிட்டான் அப்படி இப்படிலாம் வந்துடாதீங்க. நான் இங்கே உண்மையாக பேசாததை தப்புன்னு பேசியிருக்கேன், அவ்வளோதான். யாரையை பற்றி தப்பாக பேசல.